அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம கமாடிட்டி மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விரிவாக வந்து பார்க்க போகிறோம். A to Z கமாடிட்டி மார்க்கெட் பற்றிய அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக வந்து வரப்போகுது. ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கமாடிட்டி மார்க்கெட்னா தமிழில் வந்து பொருட்சந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம வந்து தங்கம், வெள்ளி, அலுமினியம், காப்பர், லெட்டு, ஜிங்கு, நேச்சுரல் கேஸு, க்ரூட் ஆயில் இது மாதிரியான பொருட்களை வந்து நம்ம வந்து வாங்கி வந்து விற்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து தங்கம் இருக்குது, இன்றைக்கி பார்த்தா ஒவ்வொரு நாளும் விலை வந்து ஏற்ற இறக்கத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது குறைந்த விலையில் வாங்கிட்டு அதிக விலை வந்து வரும்பொழுது விற்றுட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்டோட ஒரு பேசிக்கு. குறைந்த விலையில் வாங்கி அதிகமான விலையில் விற்று லாபம் சம்பாதிக்கிறது தான் இந்த கமாடிட்டி மார்க்கெட்டோடைய பர்பஸ்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து இந்த விவசாய வேளாண் பொருட்கள்லாம் வந்து நம்ம இதில் வந்து வாங்கியோ விற்கவோ முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா MCX, அதாவது வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம வந்து இந்த பொருட்கள் இருக்குல்ல, நான் மேலே சொன்ன அந்த கோல்டு, தங்கம், வெள்ளி, அலுமினியம் இது மாதிரி பொருட்களை வாங்கி விற்க முடியும். ஸோ MCX அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இதுதான் வந்து இந்த MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்டு. ஸோ இதில் போனீங்கன்னா இந்த கமாடிட்டி மார்க்கெட் பற்றிய A to Z தகவல்கள், நிறைய தகவல்கள் இதில் கொட்டி கிடக்கு. அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. ஸோ நான் வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவேன். இந்த வீடியோஸில் நம்ம ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வெப்சைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா H போட்டு ஹிந்தி, மேபி எம்னா மராட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், மராட்டி. அடுத்து G பார்த்தீங்கன்னா குஜராத்தி. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து இல்லை. ஸோ எந்தெந்த மொழியெலாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்லேருந்து அதிகமான ட்ரேடர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த வெப்சைட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான ட்ரேடர்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தமிழ் மொழியிலையும் நமக்கு வந்து இந்த இதை பற்றிய தகவல்கள்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும், படிக்கவும் தெரிஞ்சுக்கவும் முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கான எத்தனை நாட்கள் ஆகும்னு தெரியல. சரி வந்து வாங்க, சரி நம்ம இப்போ வீடியோவை பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு பொருட்களை வந்து இப்போ தங்கமோ வெள்ளியோ இதுவாக க்ரூட் இங்கே பார்த்தா தெரியும், கார்டமோன், க்ரூட் ஆயில், நிக்கல், ஜிங்க் இது மாதிரியான பொருட்களை வந்து வாங்கவோ விற்கவோ எங்கே முடியும் அப்படின்னா, நம்ம மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் நம்ம வந்து வாங்கி விற்க முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோட டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து எப்போ இடையில வந்து வாங்கியோ விற்கவோ வந்து முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிற முறையில் தான் நம்ம வந்து வாங்க முடியும். இதனுடைய லாட் சைஸ் வந்து இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு லாட்டாக தான் நம்ம வந்து வாங்க முடியும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா லாட் சைஸில் தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜெரோதாவுடைய டிமேட் அக்கௌண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஜெரோதாவுடைய டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையிலையும் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் இதன் மூலயமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொருட்சந்தை, அதாவது கமாடிட்டி மார்க்கெட்லேயும் நம்ம வந்து குறைந்த விலையில் வந்து தங்கமோ வெள்ளியோ அல்லது க்ரூட் ஆயிலோ வாங்கி அதிக விலை வரும்போது விற்றுட்டு வெளியே வந்து லாபம் சம்பாதிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஒரே ஒரு ஜெரோதா டிமேட் அக்கௌண்ட் மட்டும் போதுமானது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே நான் வந்து ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது சொல்லுவேன். ஸோ அப்போ உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் தான் நீங்களும் வந்து அதை வந்து பார்த்துக்க முடியும், எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறதுங்கிறதுனால. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரூட் ஆயில் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், க்ரூட் ஆயில் கிளிக் பண்ணுறேன். க்ரூட் ஆயில் அக்டோபர் ஃபீச்சர், க்ரூட் ஆயில் நவம்பர் ஃபீச்சர். இங்கே பார்த்தா MCXன்னு இருக்கும். ஸோ NSE-BSன்னு வந்தால் அது வந்து பங்குச்சந்தை சம்மந்தப்பட்டது. MCXனால் இப்போ சொன்ன பாருங்கள் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதாவது பொருட்சந்தை கமாடிட்டி மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதை வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து பையோ செல்லோ பண்ண முடியும். இங்கே வந்து ஃபீச்சர்னு இருக்குது பாருங்கள் க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயில் எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மினி. ஸோ இந்த மினினா என்ன, மெகானா என்னன்னு சொல்லிட்டு நான் வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். அடுத்து பார்த்தா க்ரூட் ஆயில் அக்டோபரில் வந்து 3300C கால் ஆப்ஷன், அதாவது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபியூச்சர்லேயும் ஆப்ஷன்லேயும் நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறோமோ பங்குச்சந்தையில் அதே மாதிரி தான் வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்லேயும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் அமௌண்ட் எனாஃப், அதாவது வந்து இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான மார்ஜின் அமௌண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம 1 லட்ச ரூபாய் முழு பணமாக கொடுத்து அந்த பொருளை, அது தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான மார்ஜின் அமௌண்ட் ஒரு 20,000 30,000 அந்த மார்ஜின் இனிஷியல் அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு நம்ம வந்து பையோ செல்லோ பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்கள், கோல்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்னா கோல்டில் நிறைய செக்ஷன் இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா மினி மெகான்னு இருக்குது. இல்லை இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து
கோல்டு பெட்டல், கோல்டு குனியா இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ கோல்டு மினினா 100 கிராம், கோல்டு மெகானா வந்து 1000 கிராம் 1 கிலோ. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள் நான் வெப்சைட்டில். இப்போ நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு நீங்கள் ஜீரோ டிமெட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணாவே இங்கே பார்த்தீங்கன்னா NSE-BSன்னு கட்டுறதா கீழே, அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கோல்டு அக்டோபர் ஃபீச்சர், கோல்டு டிசம்பர் ஃபீச்சர், கோல்டு வந்து 20 February ஃபீச்சர். ஸோ இது மாதிரி வந்து ஃபீச்சர் ஆப்ஷன்ஸை பற்றி எல்லா இதுவுமே இதில் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து விலை வந்து குறையுது ஏறுது அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து காரணங்கள் இருக்குது. இதில் மெயினான காரணங்கள் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதுதான் வந்து இந்த விலையேற்றத்தையோ இறக்கத்தையோ வந்து தீர்மானிக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு நியூஸஸும் வந்து பெரிய அளவில் வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்டை வந்து பாதிக்கும். இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து யாரெல்லாம் வந்து வர்த்தகம் பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலீட்டு முறைக்கான ஒரு இது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அது மாதிரி பார்த்தா மந்த்லி ஒரு இன்கம் வேணும், ஸோ குறைந்த விலைக்கு வாங்கி அடுத்த மாதம் கான்ட்ராக்டில் நம்ம வந்து விற்றுட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்டை வந்து வாங்கியோ விற்கவோ முடியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து எப்படி வந்து இண்டெக்ஸ்லாம் இருக்கோ அது மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து 4 செக்ஷனாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அந்த உள்ள வர்த்தகமாகிற பொருட்களை பொறுத்து. அது பார்த்திங்கன்னா புல்லியன், மெட்டல், எனர்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி, அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றிய வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் நண்பர்கள்ட்ட சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.